வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். அண்மைய நாட்களில் கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் அடாவடியான நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றமை பல்வேறு தமிழ் தரப்புகளிடமிருந்து விமர்சனங்களை தூண்டியுள்ளது. அதன்படியே கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவம் மிகப்பெரிய விவாதத்திற்கு வழிவகுத்துள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, அரசின் தொல்பொருள் திணைக்களம் என்பது நாட்டின் சகல இன மக்களுக்குமான பொதுவான ஒரு திணைக்களமாக செயற்படவில்லை என்று குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அத்துடன் அவர் மேலும் குறிப்பிட்ட போது குறித்த தொல்பொருள் திணைக்களம் இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ செயற்படுவதாக இல்லை, அவர்கள் சார்ந்த தொல்லியல் அடையாளங்களை கண்டெடுத்ததாகவும் இல்லை, மாறாக வெறுமனவே பௌத்த அடையாளங்களை மட்டும் கண்டெடுப்பதற்கும் எங்கள் பிள்ளையார் ஆலயங்களின் கீழ் பௌத்த சின்னங்கள் இருக்கின்றது என்ற பெயரில் பிள்ளையார் ஆலயங்களை இடித்து பௌத்த விகாரை கட்டும் முன்னெடுப்பையுமே செய்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இவர்கள் இலங்கையை பௌத்த மயப்படுத்த நடவடிக்கைகளையே முன்னெடுத்து வருவதாக கடும் விமர்சனத்தை அர்ஜுனா முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை நாம் சுருக்கமாக பார்த்தால், கடந்த 22ஆம் தேதி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தொல்பொருள் இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தது. வாழைச்சேனை பிரதேச சபைக்கு உட்பட்ட வேதிகளில் தங்களது அனுமதிகள் பெறப்படாமல் குறித்த பெயர் பலகைகள் இடப்பட்டதாக தெரிவித்து வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரினால் குறித்த பெயர் பலகைகள் அகற்றப்பட்டன. இது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களத்தினால் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவும் விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்தனர். இதன் அடிப்படையில் குறித்த பெயர் பலகைகள் நேற்றைய தினம் வாழைச்சேனை காவல்துறையினர் கைப்பற்றியதோடு அது தொடர்பில் ஒருவரை கைது செய்தும் இருந்தனர். இது தொடர்பாக வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர், பிரதி தவிசாளர், உறுப்பினர் இருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் வாழைச்சேனை நீதிவான் நீதிமன்றத்தில் 4 முன்னிலையாகினர். பெயர் பதாதைகளை திருடியது அரச உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு விடயத்தினை, அதாவது ஒரு பெயர் பலகையினை நட்டால் அது அப்புறப்படுத்துவது குற்றம் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வீதிகள் தொடர்பான அதிகாரங்கள் பிரதேச சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு பிரதேச சபை தவிசாளர் அதற்கு அதிகாரம் உடையவர் என்பதனால் அவர் தனது அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட விடயத்தை அகற்றினார். இதனால் எந்த காலத்திலும் குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது என்பதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதியை பெற்றே பெயர் பலகை இடப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு சட்டத்திறனியால் கொண்டு வரப்பட்ட போது அதனை தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர். எதிர்காலத்தில் முறையான அனுமதியை பெற்றுக் கொள்வதாகவும் முறையாக அனுமதி கோரும்போது அதனை சபையில் சமர்ப்பித்து சபையினால் முறையான அனுமதியை வழங்க முடியும் என்று கூறியதன் அடிப்படையில் வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும் குறித்த 5 பேரையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. மேலும் எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் பிரதேச சபையின் முறையான அனுமதி பெறப்பட்டு பெயர் பலகையிடும் பணிகள் நடைபெற்று இது தொடர்பான பிரச்சனைகள் முடிவுறுத்தப்படுமானால் எதிர்வரும் 15ஆம் தேதி இந்த வழக்கு முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு கண்டி, மல்பத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களிலிருந்து சந்திப்பொன்று மேற்கொள்ள தொடர்ந்தும் அழைப்பு எடுத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இவர்களோடு சென்று என்ன விடயங்களை பேச முடியும் என்று கேள்வி எழுப்பினார். தங்களுடைய அரசியலுக்காகவே அல்லது தங்கள் ஆதரவு வழங்கும் அரசியல் கட்சிகளுக்காகவோ என்னை பயன்படுத்துவதற்காக இந்த அழைப்புகள் வருவதாக அவர் குறிப்பிடுகிறார். இவர்களில் சிலர் அரசியலுக்காக ராமநாதன் அர்ஜுனா என்ற தனது பெயரை பாவித்து நாமல் ராஜபக்ச போன்றவர்களை மேலே கொண்டு வருவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முற்படுகின்றார்கள் என்று கூறினார். அதே போல கலகுட அத்தை ஞானசார தேரர் ஒரு நாள் சந்திக்க விரும்பி சந்தித்ததாக குறிப்பிடும் அர்ஜுனா அதற்கான காரணத்தையும் தெரிவித்தார். அதாவது பௌத்த சாசன அமைச்சில் மிகப்பெரிய ஊழல் ஒன்று இருப்பதாகவும் அது தொடர்பாக பேசுவதற்காகவே அழைத்திருந்ததாகவும் அதன்படி தான் சென்று அவர்களுடைய கதைகளை கேட்டதாகவும் குறிப்பிட்டார். சிங்கள பௌத்தத்திற்குள் 2-3 பிரிவுகளாக அவர்கள் மோதிக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அதில் ஒரு பிரிவுக்காக தன்னை பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் முற்பட்ட போது தான் சுதாகரித்துக் கொண்டதாகவும் அர்ஜுனா தெரிவித்தார். அதே போலவே இப்போது கண்டி, அஸ்கரிய மற்றும் மல்வத்து பீடங்களிலிருந்து தொடர் அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாக மீண்டும் குறிப்பிட்ட அவர் தன்னுடைய பெயரை பாவித்து தமது அரசியலுக்கும் ஹிட் அடித்து தங்களுடைய ஆதரவாளர்களின் அரசியலை தூக்கி செல்லவும் இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சிக்கு நான் பலிக்கடாக போவதில்லை. மீண்டும் கிழக்கு மாகாண தொல்லியல் திணைக்களத்தினுடைய விடயம் சம்பந்தமாக கருத்து தெரிவித்த அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சட்டம் பாயும் என்று எச்சரித்திருக்கின்றார். ஆனால் இங்கு சட்டம் பாய்வதில்லை, மாறாக போலீசாரை சட்டத்தின் மீது பாய்கின்றார்கள். தமிழ் முஸ்லிம் மக்கள் மீதான முழு ஒடுக்குமுறைகளையும் செய்வது பேரினவாத அரசாங்கம் கொண்டு வந்த இந்த போலீசாரை. பொதுமக்கள் வாக்குகளால் தேர்வு செய்யப்பட்டு பிரதேச சபை தவிசாளராக இருக்கும் ஒருவருடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தில் எந்த விடயங்களை செய்யவும் போது அவருடைய அனுமதியை பெற வேண்டும் என்பதும் சட்டமே சுட்டி காட்டுகின்றார். இங்கு ஒரு விடயத்தை கவனித்தால், பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தில் தவிசாளர் அனுமதி இல்லாத விடயங்களில் நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் சட்டத்தில் உண்டு.
ஆனால் பொது பாதுகாப்பு அமைச்சர் யாராக இருந்தாலும் சட்டம் பாயம் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த சட்டத்தில் இவர்களுடைய கருத்துக்கள் முரண்படுவதாகவே வெளிப்படையாக தெரிகின்றது. மாறாக போலீசார் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தேடிச் சென்று கைது செய்ய முற்படுவதும் அவர்கள் சட்டத்தரணிகளுடன் நீதிமன்றத்தில் சரணடைவதும் தேவையில்லாத ஒரு விடயம் என்று குறிப்பிட்ட அவர், தவிசாளர் இந்த இடத்தில் தன்னுடைய பிரதேச சபை சட்டங்களுக்கு உட்பட்டு கடமையை செய்திருக்கிறார் என்பதையும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். மேலும் நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனை தவிர வேறு எவரும் பெரிதாக இது பற்றி பேசிக் கொள்ளவில்லை என்றும் கூறினார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் நான் நாடாளுமன்றத்தில் பேசிய போது சிங்கள மக்கள் சிலர் தமக்கு எதிராக கருத்துக்களை வெளிக்கிட்டிருந்தனர். இவ்வாறானவர்கள் இந்த நாட்டை நாசமாக்கியதை ஒழிய நாட்டை எப்போதும் சந்தோஷமாக ஒன்றாக வைத்திருப்பதற்காக வாய்ப்பே இல்லை. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு இனவாதம் மதவாதம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய அரசாங்கமே இந்த நாட்டில் அதிகூடிய இனவாதம் மதவாதம் கூடிய கட்சி. அனுர ஜனாதிபதியாக வரும் முன் அவர் வந்தால் அதை செய்வார் இதை செய்வார் என்று படம் காட்டப்பட்டது. இப்போது இன்னமும் 4 ஆண்டுகள் இருக்கின்றது. அதன்படி அவர் அதை செய்வார் இதை செய்வார் என்று மீண்டும் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் காலம் காலமாக இதே போல் வந்த சிங்கள பேரினவாத அரசாங்கங்களால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகும் போது இவ்வாறான கருத்துக்கள் வந்தது. ஆனால் இதில் எதுவும் நடக்கவில்லை. அதே போல் ரணில் விக்ரமசிங்க வரும்போதும் தமிழர்களுக்கு நல்லது நடக்கும், தீர்வு கிடைக்கும் என்றார்கள். ஆனால் யாரும் தமிழினத்திற்கு தீர்வு தரப்போவதில்லை. எங்களுக்குரிய தீர்வுகளை நாங்களே தேடிக்கொண்டாலுடைய யாரும் எங்களுக்கு தீர்வு தர மாட்டார்கள் என்று அர்ஜுனா ஆணித்தனமாக குறிப்பிட்டார். தமிழ் முஸ்லிம் மக்கள் சிறுபான்மையாக வாழும் இந்த நாட்டில் அவரவர்கள் தங்களுக்குரிய இனத்திற்குரிய சரியான ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்ய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி சார்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தலைமைகளில் ஒரு சில பிழையான தலைவர்கள் போன்றவர்களை தேர்வு செய்திருக்கும் மக்கள் எவ்வளவு பெரிய பிழை விட்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கே புரியவில்லை என்றும் அவர் ஆதங்கப்பட்டார். காலம் காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்து வரும் மக்கள் தமிழ் மக்களுக்கு உண்மையாக இருக்கின்ற இளம் உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எவ்வாறு நீங்கள் பாரம்பரிய கட்சிகளுக்கு அளிக்கும் வாக்குகள் மாற்றத்தை கொண்டு வரப் போவதில்லை என்று கூறிய அர்ஜுனா, கடந்த காலங்களில் இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சைக்கிள் கட்சி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் போது தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அழிவுகள் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றிருந்தது. எனவே மக்கள் மாற்று வழிகளில் என்றாவது ஒரு நாள் சிந்திக்காத சந்தர்ப்பங்களில் காலம் காலமாக கிழக்கு மாகாணத்தில் நடக்கின்ற இப்படியான சம்பவங்கள் வடக்கு மாகாணத்தில் நடந்திருந்தாலும் அது மேலும் வேகம் எடுக்கும் என்றும் எச்சரிக்கின்றார் அர்ஜுனா. வடக்கு மாகாணத்தில் இப்போது யாழ்ப்பாணம், காங்கேசந்துறை, கிளிநொச்சி, மாங்குளம் போன்ற பகுதிகளில் விகாரைகள் அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் தமிழ் மக்களாகிய எங்களால் ஒருபோதும் பொது காணிகளிலே நாங்கள் ஒரு இந்து ஆலயத்தில் அமைக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உண்மையில் குறித்த விகாரைகள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்தால் அவை இடிக்கப்பட வேண்டும் என்பது வெளிப்படை. ஆனாலும் கட்டும்போது இருந்தவர்கள் எதுவும் பேசவில்லை என்பதே இப்போது பிரச்சனை. எனவே வடக்கு மாகாண சபை எங்கள் கைகளில் கிடைக்கும் போது சட்டவிரோத கட்டடங்கள், அதாவது அது புத்த விகாரையாக இருந்தாலும் சரி, இந்து கோயிலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, எதுவென்றாலும் இடிக்கப்படும் என்றார் அர்ஜுனா எம்பி.